அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் நம்மக்கிட்ட இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் மேக்கிங் வீடியோஸ் போடுங்கன்னு. ஸோ அவங்களுக்காக தான் இன்ஷா அல்லாஹ் இனி அப்கமிங் வீடியோஸில் நிறையா நம்ம மேக்கிங் வீடியோஸ் பார்ப்போம். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பர்பிள் கலர் ஹார்ட் சாம் பிரேஸ்லெட் தான் இப்போ நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு பீட்ஸ் எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா 0.7, 0.8 அண்ட் 1.0 இருக்கும். பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து 0.8 தான். பிகாஸ் நம்ம அதில் நாட் போட்டால் தான் ரொம்பவும் குண்டாக இல்லாமல் ரொம்பவும் ஒல்லியாக இல்லாமல் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ 0.8 ஓகே தான். நெக்ஸ்ட்டு ஹார்ட் சாம் எடுத்துக்கிறேன். இது லாக் பண்ணுறதுக்காக ஒரு சில்வர் கலர் ஜம்ப்ரிங் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரேஸ்லெட் தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எலாஸ்டிக் எடுத்துகிட்டு ஒரு பீட்ஸாக நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். நார்மல் ஹேண்டாக இருந்தால் 8 mm பீட்ஸில் 22 பீட்ஸே நமக்கு போதும். இதே கொஞ்சம் லீனாக இருந்தாங்கன்னா 20 பீட்ஸ் ஓகே. கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்கன்னா 23 பீட்ஸ். இப்போ நம்ம நார்மல் ஹேண்டுக்கு தான் பண்ணுறோம். ஸோ 22 பீட்ஸே நமக்கு போதும். இது மாதிரி நம்ம ஒரு பீட்ஸாக ஃபுல்லாக 22 பீட்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம நாட் போட போகிறோம். நாட் போடுறது தான் இதில் ஒரு மெயினான ப்ராசஸ்ஸே. நீங்கள் இப்போ தான் பிகினர், இப்போ தான் நாட் போட கற்றுக்குறீங்க அப்படின்னா எலாஸ்டிக் கட் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்க எலாஸ்டிக்கை இப்படி ரைட் சைடில் இருக்க எலாஸ்டிக் உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுக்கணும். அதே மாதிரி சேம் மறுபடியும் உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். இப்போது இதை நல்லா நம்ம டைட் பண்ணிக்கணும். ரொம்பவும் டைட் கொடுக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப டைட் கொடுத்தா நம்ம பிஞ்சிரும். ஸோ நமக்கு ஓரளவுக்கு டைட் கொடுத்து எடுத்துக்கணும். சேம் மறுபடியும் 1, 2 இதே மாதிரி 2 டைம்ஸ் உள்ளே விட்டு வெளியில் எடுத்து நல்லா இதை டைட் பண்ணணும். தேர்ட் டைமும் அதே மாதிரி தான் 1, 2 இதே மாதிரி போட்டு வெளியில் எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதை நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணுறப்ப அந்த நாட்டை நம்ம ரொம்ப ஒட்டியும் கட் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேப் விட்டு தான் கட் பண்ணணும், இல்லைனா அந்த எலாஸ்டிக் வந்து நமக்கு பிஞ்சிரும். ஸோ அந்த நாட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி நம்ம கட் பண்ணிக்கலாம் 2 சைடுமே. அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து ஒரு சிம்பிளான பிரேஸ்லெட் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி ஆகிடுச்சு. இது எவ்வளோ நம்ம இழுத்தாலும் நமக்கு பிய்யாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது சிம்பிளாக இருக்கிறத விட இதில் ஒரு சாம் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு ஜம்ப்ரிங் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதை இப்படி ஓப்பன் பண்ணணும். இப்போ ஒரு ஹார்ட் எடுத்து இந்த ஜம்ப்ரிங்குள்ளே நம்ம மாட்டி விட்டுறலாம். இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரேஸ்லெட் எடுத்து ஒரு பீடை அப்படியே இப்படி தள்ளி வச்சு அந்த எலாஸ்டிக் உள்ளே விட்டு வெளியில் எடுத்துருவோம். இப்போ இந்த ஜம்ப்ரிங்கை அப்படியே நல்லா டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒரு க்யூட்டான பர்பிள் கலர் ஹார்ட் பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது மாதிரி பிரேஸ்லெட் உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.